எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிரண்டையை வச்சு ஒரு ஊறுகாய் தான் செய்ய போறோம். இந்த ஊறுகாய் ராதிகாங்கிறவங்க அம்மா பிரண்டையில ஊறுகாய் செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு பிரண்டை ஊறுகாய் உடனே கொண்டு வந்த உடனே நாங்கள் ஊறுகாய் போட போறோம். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போதான் பறிச்சுக்கிட்டு வந்தது. எல்லாம் வந்து அந்த கொழுந்து நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து கீழே இருக்கிற நல்லா பெருசு பெருசா இருக்கும். இந்த மாதிரி முத்தலை அதுவுமே இப்படி இது பாரு இப்ப தொட்டா நல்லா வந்து இப்படி சாஃப்டா அமர்ந்தது. இங்க பாருங்க இப்படியே வந்து ஆக்சுவலி இது வந்து இப்படி நல்லா வந்து கையில இது பண்ண முடியுது இல்லையா. இது பெருசுமே வந்து நல்லா வந்து பாருங்க ஜூஸியா இருக்கு இங்க எல்லாமே. ஆனா வந்து கோயம்புத்தூர்ல வாங்குறதுலாம் எப்படி இருக்கும்னா அவங்க கொழுந்தா கேட்டாலுமே நல்லா அடி தண்டா தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து நல்லா கொழுந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கையில நல்லா எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா அரிக்கும். லைட்டா தடவினாலும் போதும். இந்த மாதிரி உரிச்சாலே போதும். இந்த பீன்ஸுக்கெல்லாம் உரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா. அதேதான் பீன்ஸு கொத்தரங்காயில தோல் உரிப்போம்ல, அதே மாதிரி. அவ்வளோதான். எப்படி சொல்லும், அந்த மொழியில் ஒடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இழுக்க வரும். இந்த மாதிரி மொழியில் ஒடிச்சு அந்த கார்னர் நூல் மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி. இப்போ பிரண்டையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து பாதி பிரண்டையை எடுத்து ஊறுகாய் செய்ய போகிறேன். பாதி பிரண்டையை கடைய போகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து கடைஞ்சி என்ன காட்டினதில்லை. இது வந்து கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறுகாய் செய்கிறதுக்கு இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் போல் பூண்டு எண்ணெய்க்கில் போட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் புளி, ஒரு 7 வரமிளகா, இதில் கொஞ்சம் போல் கல் உப்பு. இப்போ இதை வந்து நல்லா அரைக்கணும். நான் அரைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. கொஞ்சம் குறப்பாகவே இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வடைச்சட்டி வச்சு அடுப்பை வச்சு விட்டுருக்குறேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணும், கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் இந்த அளவு விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 வரமிளகா முழுசாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் கடுகு பொரிஞ்சதும் பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி நீல சைஸில் வைக்க வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. அடுத்த நல்லா குறைச்சி வச்சுக்கணும். இந்த பூண்டு ஓரளவு செவக்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது வந்து 1 மாதத்துலேருந்து கெடவே கெடாது, நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா 1 மாதம் இல்லை 6 மாதம் கூட வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெய்க்குள்ளேயே வேகணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. மெதுவாகவே வேகணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். நிறைய எண்ணெய் சேர்த்த வேண்டியது வரும். அதனால் வந்து நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கிட்டீங்கன்னா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சே செஞ்சிங்கன்னா அந்த எண்ணெயும் அப்படியே இருக்கும், நல்லா வெந்துடும். இப்போ வேகட்டும். கொஞ்சம் போல் கடுகு, பெருங்காயம், வெந்தயம் 3 சேர்ந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச பொடி. நான் என்கிட்ட ஏற்கனவே பொடி இருந்துச்சு, அதனால் நான் இதை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பொடி இல்லைன்னா 3 சேர்ந்து வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது கலருக்காக. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஊறுகாய்னால ஒரு கலர் இருக்கும், நல்லா ரெட் கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தாளித்து விட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே மெதுவாகவே வேகணும். வேகட்டும், நான் 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நிற்கிது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இப்படியே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மீதி இருக்கிற பிரண்டையை இதை வந்து கடைய போகிறேன். கடைகிறதுக்கு ஒரு 6 பழுத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். உளுந்து இந்த அளவு நான் உளுந்து போட்டுக்கிறேன். இந்த உளுந்தை நல்லா வறுக்கணும். அதாவது நல்லா பொன்னரை வர்றதுன்னு இல்லை, நல்லா வறுத்துறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடைஞ்சி சாப்பிடும் பொழுது வலுவழுப்பு இருக்காது. வலுவழுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா வறுக்கணும். வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த தண்ணியில் உளுந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகணும், நம்ம கடையிற அளவுக்கு வேகணும். வேகட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ அங்கே உளுந்த பருப்பு வேகுது, ஒரு பக்கம் வேகட்டும்.
இங்கே ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் போல் பூண்டு, அடுப்பு குறைச்சே வச்சுக்கணும். ஒரு 6 பழுத்த மிளகாய் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்புறம் தாளிக்கையில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும், அதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கணும். பொடியாக நறுக்கி வச்ச பிரண்டை கொஞ்சம் போல் இலையும் போட்டுருக்குறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் போல் உப்பு போய் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அரிக்காது, ரெண்டாவது சீக்கிரம் வதங்கும். அதனால் இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் வர்ற அரிசி வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் புளியும் போட்டுக்கோங்க, அப்போ தான் அரிக்காமல் இருக்கும். இந்த தக்காளி புளி எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ வதங்கினா நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இப்போ நம்ம வேகிற அந்த உளுந்த பருப்பை தூக்கி இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வேகட்டும். பாருங்கள் நல்லா வேகுது, போது வெந்தது. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு அப்படியே கடையிறதுனால கடையலாம், இல்லை உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால லைட்டாக அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து இது உளுந்த பருப்பு வந்து கடையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறேன். குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கடையிற மத்து வச்சு ஒரு 2 கடை கடைஞ்சிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆற வச்சு நான் மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா லைட்டாக ஒரு அடி அடிக்கணும். கடைஞ்சா எப்படி கடையுவோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, வலுவலுன்னு ஆயிடும். இப்போ இது இருக்கட்டும், தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஒரு வரமிளகா, கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். இது நல்லா வதங்கணும், வதங்கட்டும். இப்போ வெங்காயமெல்லாம் பாருங்கள் நல்லா சுருளாக வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி அந்த பிரண்டையில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரண்டை கடைசல் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இதில் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை, பிரண்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது, பசி கொடுக்கும் நல்லா. அது கூடவே நம்மளுக்கு உளுந்து சேர்ந்துருக்குது. அப்போ உளுந்து எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது 2 இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது இதையை விட நம்மளுக்கு வேறு மருந்து எங்கேயுமே கிடைக்காது. பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இறக்கி வச்சு நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் இறக்க போயில் ஒரு ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுக்கோங்க, கரும்பு சக்கரை. இது போட்டுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டை ஊறுகாய்க்கு கெடவும் செய்யாது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இறக்கி வச்சுக்கிட்டும் போடலாம், இறக்க போயிலையும் கூட போடலாம். நல்லா ஊற இது மேலே எண்ணெயெல்லாம் கசஞ்சு வரும் பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா ஊறினோன்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து பிரண்டையை நீங்கள் நல்லா பொடியை வெட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து வெட்டாமல் முழுசாகவே போட்டு அப்படியே அரைச்சிட்டேன். அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த நார் கொஞ்சம் நீளமாக வரும். பொடியை வெட்டிட்டு லைட்டாக அரைக்கணும். இப்போ எடுத்து சாப்பிட்டு போடுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நான் சாப்பிட்ட ஒரு தடவை கூட எந்த இது இந்த அளவுக்கு இல்லை, சூப்பராக இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்காடா? கசக்கலாம் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் சக்கரை போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டு. எங்கள் தியாசிரி ஒரு சட்டி செஞ்சாலும் சீக்கிரம் முடிஞ்சிருமாமா. ஏண்டா? ஆமாம், நீங்கள் வதக்குனீங்கல்ல அந்த சட்டி, அது ஃபுல்லாக செஞ்சாலும் அது 3 நாள் 4 நாள் தீர்ந்து போயிடும். சாப்பிட்டா பசிக்கும்னு சொல்லுவீங்களே, இதை நான் அப்படின்னா அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு ஏன்னா பசிக்கவே பசிக்காது. நீ சாப்பிடணும்னாலே உனக்கு உயிரே போயிடும். இது மாதிரி சாப்பிட்டேன்னு வைய, அம்மாச்சி எனக்கு சாப்பாடு போட்டு கொடு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ பாரு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கள் தியாக்கு அப்படியே இருந்து சாப்பாடு இன்னைக்கு தான் அதிசயமாக கேட்டுகிட்டே இருக்கிறான். கொஞ்சமாக ஊறுகாய். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கிறேன். முருங்கைக்கீரை பொரியலை
எனக்கு வந்து தேங்காய் போடாமல் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு தாளிக்கவும் மாட்டேன், தேங்காயும் போட மாட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த முருங்கைக்கீரை. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சும்மா சீரகம், வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு சும்மா தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு இறக்கி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பிரண்டை தள்ளுங்க சாப்பிடணும். இன்னைக்கு தான் எங்கள் தியா சாப்பிடணுன்ட்டே இருக்கிற பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.